ஹலோ விப்ஸ். நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஒன் பீஸ் அனிமில ரொம்ப பவர்ஃபுல்லான மிஸ்டீரியஸான ஒரு பைரட்னா அது ராக்ஸ்டி ஜெபக் தான். அண்ட் இவ்வளோ பவர்ஃபுல்லான ராக்ஸ்டி ஜெபக்கை பற்றி நமக்கு ரீசெண்டாக வந்த 2 சாப்டர்லையுமே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ராக்ஸ்டி ஜெபக்கை ரிவீல் பண்ணது சில தியரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கு. பட் அதே சமயம் சில தியரிஸ்க்கு எண்டு கார்டு போட்டிருக்கு. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்ஸ்டி ஜெபக்கோட ரிவியூவோட நடந்த பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ராக்ஸோட பவர்ஸ், அவனோட பிளான்ஸ், அது கூடவே ராக்ஸை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அனிமி கம்யூனிட்டியில் புதுசாக அந்த தியரிஸ் இது எல்லாத்தையும் பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அனிமேட்டடான கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹைப் பண்ணது மூலிமா இந்த வீடியோ அனிமே கண்டென்ட் தேடுற மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம வீடியோ மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த ஹைப்பை தட்டி விடுங்க. சரி வாங்க வெப்சைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ராக்ஸ்க்கு கொடுத்த ஹைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு சாப்டர் 957 இந்த உலகத்தில் ராக்ஸ் பைரட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பைரட் குரூப் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த பைரட் குரூப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸோட சீசர் ரூல் பண்ணிட்டு இருந்த 3 எம்பரர்ஸ் இருந்திருப்பாங்க. பிக் மாம், கைடோ, ஒயிட் பேர்டு இவங்க எல்லாருமே ராக்ஸ் கடையில் தான் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போ இவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் வச்சிருக்கோட கேப்டன் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். இது மட்டும் இல்லைங்க, ராக்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்காக கிங் ஆஃப் பைரட்ஸான ராஜரும் ஹீரோ ஆஃப் மைரன்ஸான கார்ப்பும் டீம் அப் பண்ணி டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ராக்ஸ்க்கு கொடுக்குற இந்த ஹைப்பெல்லாம் பார்த்தா எப்படி லிட்டரலாக ஒரு கேரக்டரால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஹைப் என்னவோ தப்பு தான் போல. ஏன்னா ராக்ஸ் வந்து இவங்க கொடுத்த ஹைப்போட இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். நமக்கு ராக்ஸோட ரிவ்யூவோட ஒன் பீஸ் சுற்றிட்டு இருந்த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குது. அதுதான் டீச் வந்து ராக்ஸோட பையன். ஏன்னா டீச்சர் சுற்றி இருக்க சில விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஷியாகவே இருந்திருக்கும். அவனோட ஷிப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேபர் ஆஃப் ஜெபக். சேபர்னா ஒரு ஸ்வாடுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் பார்த்தா இதோட மீனிங் வந்து ஸ்வாட் ஆஃப் ஜெபக். இவங்க 2 பேருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாமல் எதுக்காக பிளாக் பேர்டு வந்து அவனோட ஷிப்புக்கு சேபர் ஆஃப் ஜெபக்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்மளுக்கு பைரட் ஐலாண்டான ஹச்சினோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ராக்ஸோட டெரிட்டரியாக இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஹச்சினோஸ் ஐலாண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிளாக் பேர்ட் ரூல் பண்ணிட்டு இருப்பான். இது மாதிரி கிடைக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபேன்ஸ் வந்து தியரி உருவாக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த தியரி உண்மையாகவுமே ஆச்சு. லிட்டரலாக ஜெபக் அண்ட் பிளாக் பேர்ட் இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் டிசைன், இவங்களோட ஹேர் ஸ்டைல், இவங்களோட சிரிப்பு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன டீச்சுக்கு மட்டும் பல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு வேளை ஜெபக் வந்து நல்ல சூப்பரான டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பான் போல. அவன் பையனுக்கு டூத் பேஸ்ட் கம்பெனி பற்றி சொல்லாமல் போயிருக்கான். நம்மளுக்கு என்னதான் பிளாக் பேர்டோட இந்த பெரிய தியரி உண்மையாக இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னொரு பெரிய தியரிக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி வந்து ராக்ஸோட பையங்கிற தியரி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு தியரி வந்திருக்கு. அதாவது நம்ம ஜெபக்கோட ஃபேஸை 2ஆக கட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஹாஃப் வந்து பிளாக் பேர்ட் கூட செட் ஆகும். அண்ட் இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம பக்கி கூட செட் ஆகும். ஸோ மேபி ஒரு வேளை பக்கியுமே ராக்ஸோட பையனாக இருக்கலாம். இது வந்து டெக்னிக்கலாக பக்கியை நம்ம பிளாக் பேரோட சிப்ளிங்காக மாற்றுது. இந்த தேரி மட்டும் உண்மையாச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேரி உண்மையாக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம ராக்ஸோட அந்த அவ்வளோ ஹைப் கொடுக்கப்பட்ட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இது வரைக்கும் ஹைப் கொடுத்துருப்பாங்கல்ல, பைரட் கிங் ஆக போகிற ராஜர் அண்ட் ஹீரோ ஆஃப் மைரன்ஸான கார்ப் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ராக்ஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் யோசிச்சு பாருங்கள், இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடணும்னா அப்போ இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை சாப்டர் 1154 அண்ட் 1155 தான் சொல்ல போகிறேன். ஸோ அனிமே மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும். பட் நான் நிறைய ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். நமக்கு மாங்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராக்ஸ் வந்து சிங்கிள் ஹேண்டடாக ஒரு நேவி அட்மிரல் சாவடிச்சுட்டு அங்கே வந்து தடையுமே தெரியாமல் தப்பிச்சு போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு சிங்கிள் ஃபீட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ்க்கு ஒன் பீஸ் பவர் ஸ்கேலிங்கில் ஒரு மிகப்பெரிய இடத்த கொடுக்குது. லிட்டராக ராக்ஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டு டாப் டியரில் வைக்கலாம். இல்லை ராக்ஸ்க்குன்னே சொல்லிட்டு தனியாக ஒரு டியரை உருவாக்கலாம். என்னப்பா நீ இவ்வளோ ஹைப்பு கொடுக்குற, ஒரு அட்மிரல் சாவடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? அது சொல்கிறத விட ரொம்பவே கஷ்டம். பொதுவாக நமக்கு ஒன் பீஸ் அனிமையில் கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க. மோஸ்ட்லி கேரக்டர்ஸ் டிஃபீட் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதில் அட்மிரல்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருப்பாங்க. நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒன் பீஸ் அனிமையில் அட்மிரல்ஸ் வந்து டிஃபீட் ஆகிற மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியே காமிச்சாலுமே இந்த அட்மிரல்ஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நமக்கு அக்கைனும் கூசானும் சண்டை போடுறப்ப அக்கைன் வந்து 10 நாள் கண்டினியூவாக சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் கூசானா டிஃபீட் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி தான் மற்ற அட்மிரல்ஸோட கேஸ்லையும் நிறைய பேர் வந்து அந்த அட்மிரல்ஸை கஷ்டப்பட்டு தான் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸில் ஒரு அட்மிரலே சாவடிச்சு போட்டுருவான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ராக்ஸ் கூட தான் ராஜர் அண்ட் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கார்ப் ஃபேன்ஸ் டெக்னிக்கலி கார்ப் வந்து அக்கைனும் அந்த இடத்துல சாவடிச்சிருக்க முடியும். ஸோ கார்ப் வந்து பெரிய கை தான். அண்ட் இந்த சாப்டர்ஸில் நமக்கு சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம்னா அது ராக்ஸோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான். ஸோ ராக்ஸும் அஃபிஷியலி ஸ்வாட்ஸ்மேனோட கேங்கில் என்டர் ஆகிட்டான். நமக்கு இது வரைக்கும் அனிமையில் பேசப்பட்டதுலே ராக்ஸோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ப்ரூட்டலாக இருந்திருக்கு. ஏன்னா நமக்கு மாங்கா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ராக்ஸ் அவனோட கத்தியை ஸ்விங் பண்ணால் அது கத்தி மாதிரி இல்லாமல் ஒரு ஹேமர் மாதிரி இருக்குமா. லிட்டராக ஒரு வழியில் இருக்கிறது எல்லாத்தையுமே அது நொறுக்கி தெரியும். அண்ட் அவன் கத்தியை ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்திங்கிறத விட ஒரு பவர்ஃபுல் சுற்றி மாதிரி தான் அங்கேயும் வீசிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்ததாக ராக்ஸும் ஹரால்டும் அவங்களோட கத்தியை கிளாஷ் பண்ணுறப்ப அந்த ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக 5 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போயிருக்கும். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் நான் ஒன் பீஸோட டர்ம்ஸில் அக்யூரேட்டாக சொல்லணும்னா இது ரெட் லைனோட பாதி டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம்.
ஹரால்டோட கத்தியும் ராக்ஸோட கத்தியும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப லிட்டரலா ஒரு கிச்சன் நைஃப் அண்ட் டூத் பிக் மாதிரி தான் இருக்கும். ராக்ஸ் என்னதான் அவ்வளோ சின்னதாக கத்தி வச்சிருந்தாலுமே ஹரால்டுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு கிளாஷை கொடுத்துருப்பான். பட் இதை கேட்டுட்டு நீங்கள் ராக்ஸும் ஹரால்டும் ஒரு வேளை சண்டை போடுவாங்கன்னு சொல்லி நினைக்க வேணாம். எப்படி ராஜரும் உடம்பும் இருந்தாங்க டெக்னிக்கலாக அதே மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஷ்க்கு அப்புறமா ராக்ஸ் வந்து ஹரால்டு அவங்க குரூக்கு கூப்பிட்டுருப்பான். பட் ஹரால்டு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். ஆனால் இதே சேம் மாங்கா சாப்டரில் நம்மளுக்கு இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ரூமில் நம்மளுக்கு ஈமு சமாவை காமிச்சிருப்பாங்க. இது என்னப்பா பெரிய விஷயம், நமக்கு அப்பப்போ ஈமு சமாவை காட்டுறப்பலாம் அந்த ஃப்ளவர் ரூம் தான் காட்டுறாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? வெல், இந்த ஃப்ளவர் ரூமில் ஈமு சமாவை தவிர்த்து இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குங்கி. ஸோ இதை வச்சு ஒருவேளை குங்கி வந்து ஈமோட சர்வெண்ட்டாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ளவர் ரூமில் குங்கி என்டர் ஆகிறது கூட அவ்வளோ பெரிய ஃபீட்டாக இருந்திருக்காது. பட் ஆப்போசிட்டில் இன்னொரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு நரேஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. இப்போ நடந்த இந்த விஷயம் தான் ஹோலிலாண்டோட ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுதான் லாஸ்ட் டைமாகவும் இருக்க போகுது. லாஸ்ட் டைமாக இருக்க போதுன்னா இதுக்கு அடுத்ததாக பொட்டன்ஷியலி பைரட் கிங் கேரக்டர்ஸான லூஃபி, சாங்ஸ் இவங்களால கூட அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி என்னடா விஷயம்னு பார்த்தா இந்த ஃப்ளவர் ரூமை வேற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருப்பான். அண்ட் அது வேற யாரும் இல்லை, அந்த மாதிரி ராக்ஸ்டி ஜெபக் தான். என்னடா சும்மா ராக்ஸ்னே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு அவனுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? வெல், அந்த பேனலே அவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு அனிமையாக இருக்கட்டும் இல்லை மாங்காவாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஈமோவை காட்டுறப்ப எல்லாமே ஒரு மாதிரி ஆம்னிபட்டன் பீயிங் மாதிரி தான் காட்டுவாங்க. நமக்கு ப்ளீச்சில் அப்பப்போ சில கேரக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னோட ஸ்பிரிச்சுவல் பிரச்சனால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஈமு சமாவை காட்டுற எல்லா டைமுமே நம்மளுக்கே தெரியாத ஒரு ப்ரெஷரை அவங்க நம்ம மேலே போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் ராக்ஸ் தான் அந்த ப்ரெஷர் நம்ம மேலே போட்டுட்டு இருப்பான். ராக்ஸ் இருக்க சுச்சுவேஷனை நல்லா பார்த்தா தெரியும், அந்த இடத்துல ராக்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. லிட்ரலாக ராக்ஸ் வந்து ஈமு கூட கம்பேர் பண்ணுறப்ப பவர்லெஸ்ஸாக தான் இருப்பான். இது அந்த ரூமில் அந்த ராக்ஸ்க்கு தெரியும், ஈமுக்கு தெரியும், குங்கிக்கு தெரியும், ஏன் படிக்கிற ரீடர்ஸ் நம்மளுக்கும் தெரியும். பட் ஆனாலும் அந்த இடத்துல ராக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் மாதிரி இருந்திருப்பான். லிட்ரலாக ஈமுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸோட ராக்ஸோட டைலாக் சொல்லுவான் பாருங்க, ஐ வில் பி பேக்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், அந்த டைலாக்லாம் சும்மா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு ராக்ஸ் வர்சஸ் ஹரால்ட் கிளாஷ் நடக்கும். ஆனால் ராக்ஸ் வந்து ஈம் கூட பண்ண அந்த கன்ஃபரன்டேஷன்லாம் மாங்கல படிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது அனிமையில பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம ராக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்புறமா அவனோட க்ரூவை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராக்ஸோட க்ரூ. ராக்ஸோட டவுன்ஃபால்க்கு காரணமே அவனோட க்ரூ வந்து அவனோட பிட்ரே பண்ணது தான். எதுக்காக ஒரு பைரட் க்ரூ அவனோட ஸ்ட்ராங்கான கேப்டனை பிட்ரே பண்ணும்? இதுக்கான ரீசன் வந்து இவங்களோட க்ரூ வந்து உண்மையாக சேர்ந்த ஒரு க்ரூவே இல்லை. இந்த க்ரூ வந்து டேவி ஜோன்ஸ் ஃபைட்டால் கிரியேட் பண்ண ஒரு க்ரூ தான். டேவி ஜோன்ஸ் ஃபைட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். பேசிக்கலி 2 பைரட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்க. இந்த சண்டை எல்லாமே ஒரு பெட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மேட்ச்சில் அவங்க பெட்டை ஒரு விஷயத்த வைப்பாங்க. இந்த பெட்டிங் ஐட்டம்ஸ் வந்து ஜாலி ராஜராக இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து க்ரூ மேட்ஸாக தான் இருக்கும். ஆனால் அந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த க்ரூ மேட்டை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபாக்ஸி வர ஃபிலர் ராக்லையும் பார்த்துருப்போம். ஸோ ஜெபக் வந்து இப்படி தான் அவனோட க்ரூ மேட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஜெபக் வந்து அவனோட பைரட் க்ரூக்கு ஒரு ஃப்ளாக் உருவாக்குறதுக்கு முன்னாடி அவன் க்ரூவில் பல மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. பட் இந்த க்ரூ மேட்ஸ் எல்லாமே ராக்ஸ் கடியில் வேலை செய்யறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இதை நான் பெருசாக ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ஹச்னோஸ் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்டில் இந்த க்ரூ மேட்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குது. ராக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்ட் அடையணும். ஸோ இவங்களோட மோட்டிவ்ஸ் வந்து ஒத்து போகிறதுனால இவங்க வந்து ராக்ஸ் கூட இருப்பாங்க. ராக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு மாங்கல சொன்ன வரைக்கும் ராக்ஸ் வந்து லோக்கி மேலே ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி சில சாப்டர்ஸ் வரைக்கும் செத்து போகணும்னு நினச்சிருந்த லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக ராக்ஸோட பைரட்குள்ளே சேரணுங்கிற அளவுக்கு ஆசைப்பட்டிருப்பான். இதுக்கான மெயின் ரீசன் என்னவா இருக்கலாம்னா லோக்கியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெறுத்துட்டு இருந்தாங்க. அதை டெக்னிக்கலாக லோக்கி வந்து இந்த உலகமே வெறுத்துச்சுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அண்ட் இது மட்டும் இல்லை, லோக்கி யாராலையுமே காயப்படுத்த முடியல. அண்ட் ராக்ஸ் வந்து அவனோட ட்ரீமை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் லோக்கியோட எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ராக்ஸ் வந்து இந்த உலகத்துக்கே ஒரு கிங் ஆகணும்னு சொல்லியிருப்பான். ஸோ இதை வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ராக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அந்த உலகமே இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், லோக்கிக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த உலகமே இருந்துச்சு. பட் ராக்ஸோட கேஸில் ராக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்க போகுது. ஸோ லோக்கியால் அந்த பர்னை தாங்க முடியல, எல்லானாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ராக்ஸ் வந்து இந்த விஷயத்துக்காக ஆசைப்படுறான். அண்ட் ராக்ஸோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைமென்ஷன் லெவலில் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி லோக்கி மேலே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சிருக்கலாம். அண்ட் இதனால தான் என்னவோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸோட பைரட் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பான். பட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி அவனோட குரூப்பில் சேர்த்துக்க மாட்டான். ஸோ செத்து போகணும்னு நினச்ச லோக்கிக்கு வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை உருவாக்குனது அன்டவுட்டபிளி ராக்ஸ் தான். இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்த ஹைப்புக்கு பவர்ஸ் வைஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் வைஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ராக்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பியாக தான் இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா கொடுத்த ஹைப்பை இன்னும் பல மடங்கு பவர்ஃபுல்லாகவே இருந்திருக்கான். ராக்ஸை ரிவீல் பண்ணதுனால நம்மளுக்கு அனிமி கம்யூனிட்டியில் இன்னும் பல தீரி சுற்றிட்டு இருக்கு. ராக்ஸ் இன்னும் சாகாமல் இருக்கலாம், ஒருவேளை ராக்ஸ் வந்து டீச்சோட பாடியை ப்ரொசஸ் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லைனா ராக்ஸ் வந்து ரிட்டர்ன் வரலாம். இது மாதிரி இன்னும் பல தியரிஸ் இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தியரி வேணும், நான் மறக்காம அந்த கமெண்ட்டில் போடுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட விப் டிவி சைனிங் ஆஃப்.